திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 19ஆம் திருப்பாட்டில் இறைவனை செருக்கினால் நாம் அறிய முடியாது, அன்பால் அவன் அருளைப் பெறலாம் என்று உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்றைய சிந்தனைக்குரிய அற்புத திருவந்தாதியின் திருப்பாடல் 20 உயிர்களோடு தொடர்புறக்கூடிய நிலையிலே இறைவனின் இயல்புகளை எல்லாம் நயமாக நமக்கு சொல்லி உணர்த்த வருகிறார். அந்த பாடலை பாருங்கள். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். காரைக்கால் அம்மையார் இப்பாடலின் இறைவனுடைய இயல்புகளை எல்லாம் மிக அழகாக கூறுகிறார். சொரூப நிலையிலே அவர் சச்சிதானந்த பெருமானாக இருப்பார் என்று தெரியும். இப்போது உயிர்களோடு கலந்து நிற்கும் நிலையிலே அவன் தன்மைகளை எல்லாம் இயல்புகளை எல்லாம் நமக்கு உணர்த்த வருகிறார். முதலிலே சொல்கிறார், அறிவானும் தானே என்று இறைவனை. இறைவன் எல்லாவற்றையும் தானே அறிந்து கொள்வான், யாரும் அவனுக்கு உணர்த்த வேண்டியது இல்லை. அப்படி என்றால் உயிர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் அறிய முடியாதா எனும் ஐயம் எழுமல்லவா? இப்போ உலகியலிலே அறிவிலே சிறந்த உயிர்கூட்டங்களை விஞ்ஞானிகள் என்று உலகம் பாராட்டும். இவர்கள் புதிய புதிய பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இவர்களால் இனி கண்டுபிடிக்க வேண்டியது ஏதும் இல்லை என்று சொல்லும் நிலைக்கு வரவே இயலாது. சந்திரனை முயன்று அடைந்து விட்டார்கள் தான். அந்த கிரகத்தை பற்றிய ஆராய்ச்சி இப்போது மிகுதியாக இருக்கிறது. மற்ற கிரகங்களை பற்றி ஆராய இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ? கணக்கில்லாத நட்சத்திரங்கள் உள்ளன. இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்களை விட இன்னும் பல பல வானவெளியிலே உள்ளன. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து அறுதியிட மனிதனால் ஆகுமா என்ன? ஆனால் ஒருவன் மட்டும் இவ்வளவையும் அறிவான். அவன் யார்? அவன்தான் நம் இறைவன். அவனே சர்வஜன், முற்றறிவுடையவன், பரிபூரண அறிவே மயமானவன். ஞான பரிபூரணனாகிய இறைவனை எண்ணி பார்க்கிறார் காரைக்கால் அம்மையார். உடனே பிறக்கிறது கவிதை, அறிவானும் தானே என்று. அடுத்து, அவனே அறிவிப்பானும் ஆவான். எல்லாவற்றையும் அறிந்த அவனே எல்லாருக்கும் எதை வேண்டுமானாலும் கற்றுத் தருகிறான். அவன் அறிவிக்க அறிந்தவர்கள் தாம் பெற்ற அறிவை வழி வழியே அறிவித்து வருகிறார்கள். எல்லோருக்கும் அறிவு பரவ மூலபுருஷனாக அறிவித்தவன் இறைவனே. அறிபவன் மட்டுமல்லாமல் ஐயங்கள் வருபவர்க்கு ஐயம் தீர விளக்கம் தருபவனும் அவனே. திருமுருகாற்றுப்படை முருகனுடைய 6 திருமுகங்களின் செயல்களை சொல்லும் போது இந்த கருத்தை சொல்லும். மெய்ஞான திருமுகம் என போற்றப்படும் முருகப்பெருமானின் 4ஆம் திருமுகம். அதை பற்றி சொல்லும்போது திருமுருகாற்றுப்படை சொல்கிறது, ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி, ஏமுறன இன்பம் உண்டாக, ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே என்று போற்றும். அதாவது நூல்களாலும் ஆசிரியர் பெருமக்களாலும் விளக்கமுறாமல் எஞ்சி நின்ற பொருள்களை அவற்றை உணர வேண்டும் எனும் வேட்கையோடு பணிந்து நிற்கும் அடியார்கள் இன்பம் அடையும் படையாக ஆராய்ந்து சந்திரனைப் போல் அவர்கள் கேட்ட துறையின் பகுதிகளையெல்லாம் விளங்கும்படி செய்யுமாம். தானே அறியும் தன்மை உயிர்களுக்கு உண்டா என்றால் இல்லை. பதியாகிய இறைவன் அறிவித்தால்தான் பசு அறிய முடியும். யாரும் அறிவிக்காமல் இயல்பாகவே அறிபவன் இறைவன். அறிவித்தால் அறிவது உயிர்கூட்டங்கள் என்ற கருத்தையும் இது தெரிவிக்கிறது. அறிவிப்பவன் என்றால் காட்டுபவன் என பொருள். அறிவு என்பது நுட்பமானது. நுட்பமான யாவும் இறைவன் மயம். ஆகவே அறிவும் அவன்தான். அறிவாகிய கருவியாக இருந்து அறிகின்றவனும் அவன்தான். உயிர்கள் அறிவை பெறும்போது அதனிடம் தெய்வத்தின் அம்சம் உண்டாகி விடுகிறது. அவன் பேரறிவு உடையவனாகும் போது அந்த அறிவே இறைவனாகிறது. மாணிக்க வாசகர் அறிவால் சிவன் என்பது திண்ணம் என எழுதுவார் சிவஞான முனிவர். காரைக்கால் அம்மையார் இதை சொல்கிறார். அறிவாய் அறிகின்றான் தானே, அதாவது அறிவினுள்ளே அத்துவிதமாக கலந்து நின்று உயிர்கள் அறியும்படி தானும் அறிபவன். இறைவன் உயிர்களோடு கலப்பால் ஒன்றாய் கலந்து நிற்பவன்.
அதே சமயம் பொருள் தன்மையால் வேறுபட்டு நின்று உயிர்களுக்கு பொருள்களின் இயல்பை அறிவித்து நிற்பவனும் அவனே. கண்ணின் ஒளியும் அதனோடு உடன் நின்று காணும் உயிரின் அறிவும் போல உயிர்களோடு உடனாக இருந்து காண்பதும் அவனே. இந்த உதவியைத்தான் சைவ சித்தாந்தம் காட்டும் உபகாரம் என்றும் காணும் உபகாரம் என்றும் சொல்லும். இறைவன் உயிர்களுக்கு பொருள்களை காட்டுவதோடு மட்டும் அல்லாமல் கூடவே வந்து காணக்கூடிய உபகாரத்தையும் செய்கிறது என்பதை சிவஞான போத 11ஆம் சூத்திர சிற்றுரையிலே மாதவ சிவஞான முனிவர் எடுத்துக்காட்டி இருப்பார். இப்படி இறைவனது காட்டும் மற்றும் காணும் உபகாரத்தை திருமாளிகை தேவர் தம் திருவிசைப்பா மாலை தில்லை பதிகத்திலே தொண்டனே நினையுமாறு நினையே, விரும்புமாறு விரும்பே, தொடருமாறு தொடரே, நுகருமாறு நுகரே என்று இறைவன் செய்தால்தான் நமக்கு அது கிட்டும் என்று பாடியதன் வழி அறியலாம். இப்ப அறிவுன்னா என்ன? ஏதேனும் ஒன்றை அறிவது. அப்ப அறியப்படும் பொருள் என ஒன்று இருக்க வேண்டும். அறிபவன் அறிவதற்குரிய கருவியாகிய அறிவு இரண்டும் அவனே என சொன்ன காரைக்கால் அம்மையார் அடுத்தபடி மூணாவதாக உள்ள அறியப்படும் பொருளும் அவனே என்கிறார். அதாவது அறிகின்ற மெய்ப்பொருள் தானே. அது என்ன மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்று ஒன்று உண்டா என்றால், நிலையற்று சில காலம் சென்று அழியும் பொருள்களெல்லாம் பொய்ப்பொருள்கள்தான். நிலையாத பொருளையே பற்றி கொண்டால் அது பாதியில் நம்மை விட்டு சென்றுவிடும். மனைவியோ மக்களோ வீடோ செல்வமோ ஏன் இந்த உடம்பு கூட நம்மோடு முழுவதுமாக இருப்பதில்லை, பாதியிலே நம்மை விட்டு சென்று விடுகிறது. அதனால்தான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக. எதுக்கு பற்ற வேண்டும்? பற்று விடுதற்கு. நிலையான பொருள் முற்றறிவு உடையதுமாக பேரின்ப வடிவாக, அதாவது சுருக்கமாக சொன்னால் சத் சித் ஆனந்தமயமாக இருப்பவன் இறைவன்தான். அதனாலேயே சிவனாரே மெய்ப்பொருள் செம்பொருள் பரம்பொருள் என்றெல்லாம் போற்றி கூறுவர். சரி, அப்போது பொய்ப்பொருளிலே அவன் இல்லையா என்றால், இந்த உலகம் நிலம் முதலான 5 பெரும்பூதங்களால் ஆனது என்று நாம் அறிவோம். நம் கண்ணுக்கு அவைகளை பார்க்க முடியும். இத்தோற்றங்களெல்லாம் அவன்தானே. ஏனென்றால் அவன் எல்லா சித்து அறிவுள்ள மற்றும் ஜடப்பொருளிலும் கலந்து நிற்கிறான். அதுவே அவனுடைய இயல்பு. சிவனுக்கு அட்டமூர்த்தி என்ற திருநாமமும் உண்டு. அப்பர் பெருமான் பாடுவார் இல்லையா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி. இதைத்தான் காரைக்கால் அம்மையாரும் விரிசுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் என முடிக்கிறார். ஆக இறைவன் மெய்ப்பொருளும் பொய்ப்பொருளுமாயும் இருப்பவன் என்று எல்லாம் அவன்தான் என்பதை இறுதியாக சொல்கிறார். இறைவனே நுட்பப் பொருள்களாகவும் திட்பப் பொருளாகவும் இருக்கிறானாம். இப்படி இறைவனுடைய இயல்பை இந்த பாடலிலே சொல்லி நமக்கு உணர்த்துகிறார் காரைக்கால் அம்மையார். திருச்சிற்றம்பலம்.